தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 10/8/2024 சனிக்கிழமை. சித்திரை நட்சத்திரம் இரவு 4:31 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு சஷ்டி விரதம். சண்முகநாத பெருமானை வழிபட்டால் சங்கடங்கள் அகலும், சந்தோஷம் சேரும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிற நல்ல கருத்து, ஜாதகத்தில் 12 கட்டம். இந்த கட்டங்கள் நன்றாக இருந்தால்தான் நீங்கள் தீட்டுகிற திட்டங்கள் எல்லாம் சரியாக இருக்கும். பொதுவாக ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கினா அது ஒரு புனிதமான கலை. அவருக்கு வாழ்க்கையில் அவர் அந்த வீட்டுக்கு ராசியாக இருக்க மாட்டார், ஆனால் அவருக்கு ஒரு ராசின்னு இருக்கும். அவருக்கு இருப்பு வீட்டில் இருக்காது, ஆனால் செல்லிக்கு இருப்புன்னு இருக்கும். அது மாதிரி அவருக்கு எந்த வீடுமே இருக்காது. இதில் 12 வீடுகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இதில் சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, செவ்வாயின் இருக்குது. எதுக்குரியதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சூரியன் நல்லா இருந்தால் தான் தந்தையை பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்க முடியும். தகப்பனார் ஒருத்தருக்கு மிகச்சிறந்த அளவில் பெரிய புகழ்பெற்றவராக இருந்து, அது மட்டுமல்லாமல் பொருளும் சேர்த்து வைத்து பிள்ளைக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுத்தாருன்னா சூரியன் வலுவாக இருக்குன்னு அர்த்தம். சூரியன் ஒரு ஜாதகத்தில் வலுவடைந்திருந்தால் தந்தையுடைய சப்போர்ட் நிறைய கிடைக்கும். சந்திரன் நல்லா இருந்துச்சுன்னா தாயினுடைய சப்போர்ட் கிடைக்கும். செவ்வாய் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உடன்பிறப்புகளுடைய சப்போர்ட் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொன்றாக நியமித்திருக்கிறார்கள் அந்த ஜோதிட கலையில். அதை ஒரு கவிதையாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை பலமறிய தரணியிலே சூரியனாம், தாயின் நிலையறிய சந்திரனின் சாரபலம். சந்திரனை பொறுத்து தான் தாயினுடைய நிலையை அறிந்து கொள்ள முடியும். உடன்பிறப்பின் நிலை அறிய உன்னதமாய் செவ்வாயாம், தடம் பார்த்து சொல்லிடுவார் தக்க விதம் மாமனுக்கு, வடம்பிடிக்கும் புதனாகும் வாரிசுக்கோ குருவாகும். குரு நல்லா இருந்தால் தான் குழந்தை பிறக்கும். அதனாலே குழந்தைகள் நல்லா இருக்கா எப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும்னா புத்திரகாரகன் குரு, அதை வச்சு தெரிஞ்சுக்கணும். இடம் பாதி வழங்குகின்ற இல்லறத்திற்கு சுக்கிரனாம். நம்முடைய வாழ்க்கையில் பாதி யாருக்கு? வாழ்க்கை துணைக்கு. அந்த வாழ்க்கை துணையை தெரிஞ்சுக்கிறது எதனால? சுக்கிரன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஆயுளுக்கு சனி என்று அந்நாளில் சொல்லி வைத்தார்னு ஒரு பாடல் உண்டு. ஒருத்தர் ஆயுள் எவ்வளவு, 80 வருஷமா, 100 வருஷமா, 90 வருஷமா, அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா சனியை வச்சு தெரிஞ்சுக்கணும். சனி ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் ஆயுள் நீடிக்கும். ஆக இப்படி சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது இவைகளையெல்லாம் வைத்து நாம் எப்படியெல்லாம் தெரிந்து கொள்ளலாம்னு இருக்கா. ராகு கேதுகளுக்கு சுய பலம் இல்லை. எந்த வீட்டில் இருக்கோ அது வீட்டுக்குரிய பலம். இப்போ ராகு சனி வீட்டில் இருந்துச்சுன்னா சனிக்குரிய பலனை செய்யும். கேது குரு வீட்டில் இருந்தால் குருவுக்குரிய பலனை செய்யும். சாயா கிரகம், நிழல் கிரகம்னு பேர். ஆக ஒரு கிரகத்தின் அடிப்படையில் எதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளணுமோ, இப்போ தந்தையினுடைய சப்போர்ட் கிடைக்குமான்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா அவருடைய ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கா, தொழில் ஸ்தானாதிபதியோட சூரியன் சம்பந்தப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். அப்படி பார்த்து நாம் பலமறியத்தான் தந்தையின் பலமறிய தரணியிலே சூரியனாம், தாயின் நிலையறிய சந்திரனின் சாரபலம், உடன்பிறப்பின் நிலையறிய உன்னதமாய் செவ்வாயாம்னு சொல்லி இந்த கவிதை. ஆக இது மூலமாக தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வருகின்ற நாள். இன்று வீட்டு தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். வருமானம் திருப்திகரமாகவே இருக்கிறது. வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். புதிய உத்தியோகத்திற்கு முயற்சித்திருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். ரிஷபராசினியர்களே, வரவு திருப்தி அறிகின்ற நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். சுப விரயங்கள் உண்டு. இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கைகள் கூட ஏற்படலாம். அதே நேரத்தில் அருகில் இருப்பவர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு பொது வாழ்விலே புகழ் கூடுகின்ற நாள். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு சேரப்போகின்றது. மேலிடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. 10ல் ராகு இருப்பதனாலே தொழில் மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு மேலோங்கும். பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் வாங்கலாமா அல்லது நடத்தலாமா அல்லது யாரையுடனும் பங்கு சேரலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைகள் வெற்றி பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. கடகராசி நேயர்களே, ராசியிலேயே சூரியன், புத ஆதித்ய யோகம் இருக்கின்றது. தெய்வ பலத்தால் உங்களுக்கு திருப்தி ஏற்படும். நினைத்தது நிறைவேறும். தேக நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது. ராகு இருக்கும் இடம் நல்ல இடம். எனவே பெற்றோர் வழியில் உங்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறப் போகின்றது. துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் இன்று அதில் வெற்றி கிடைக்கும்.
சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் அலுவலகத்தில் மேலதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம். உடன் இருப்பவர்களுடைய அனுசரிப்பு கொஞ்சம் குறையலாம். நினைத்தது நிறைவேறவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இன்று சனிக்கிழமை, எனவே சனி பகவானை வழிபடுவதன் மூலம் சஞ்சலங்கள் தீரும். கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுக்கெல்லாம் மதியம் 3:17 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே காலை நேரம் கலகலப்பாக இருக்கும், பணப்புழக்கம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும், உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பாதையிலே ஒரு நல்ல மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் இன்று தென்படுகிறது. ஆன்மீக பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மதியம் 3:17க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். எனவே காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் சிறப்பாக இருக்கும். தொழில் வெற்றி நடை போடும். அது மட்டுமல்ல, வியாபார போட்டிகளையும் நீங்கள் சமாளிப்பீர்கள். உங்களுக்கு எதிரணியாக இருந்தவர்கள் இன்று விலகுவார்கள். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய நண்பர்களும் சரி, உறவினர்களும் சரி, செல்வந்தர்களும் சரி உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்ய இயலும். ஆனால் அஷ்டமத்தில் குரு இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். குரு வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழில் வளம் இலங்கும் நாள். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். மாற்று கருத்துறையோர் மனம் மாறுவார்கள். வீடு கட்டுவது வாங்குவது பற்றிய சிந்தனை மேலோங்கும். உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு நடைபெறாதிருந்த ஒரு சில காரியங்கள் நடைபெறலாம். குறிப்பாக சொல்லப்போனால் பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ஆறில் குரு இருந்தால் ஊரில் பகை என்பார்கள். எனவே அதிகமான இடையூறுகள் உங்களுக்கு வந்து சேரும். எதை செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று நினைப்பீர்கள். பிள்ளைகளை கூட உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வதே நல்லது. அப்பொழுதுதான் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட இயலும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள நிதானத்துடன் செயல்படுங்கள். மகர ராசி நேயர்களே, 7லே புதன். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வளர்ச்சி கூடும். புதிய உத்தியோக வாய்ப்புகள் கைகூடலாம். துணிந்து நீங்கள் எடுத்த முடிவுகளால் துயரங்களை வெளியேற்றிக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நேர்முக தேர்விலே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. இன்று புதிய முயற்சிகளில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் நாள். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள அனுமனை வழிபடுவது உகந்தது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். மதியம் 3:17 வரை சந்திராஷ்டமம். எனவே எதை செய்ய நினைத்தாலும் காலை நேரத்தில் செய்ய வேண்டாம். காலை நேரத்தில் கடவுளை தொழுவதே நல்லது. மதியத்திற்கு மேல் மனக்கலக்கம் அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். முன்கோபத்தின் காரணமாக சில முன்னேற்ற பாதிப்புகள் ஏற்பட்டவைகள் விலகும். அதே நேரத்தில் உடன் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள் என்று கூட கருதலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு மதியம் 3:17க்கு மேல் சந்திராஷ்டமம். ஏதாவது புது முயற்சி செய்ய நினைத்தால் காலை நேரத்திலேயே செய்து விடுவது நல்லது. அருகில் இருப்பவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். அனுபவஸ்தர்களையும் நீங்கள் கலந்து கொள்வது நல்லது. மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் ஏற்படும். பணப்புழக்கம் உங்களுக்கு குறையும். மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். உத்தியோகத்தில் கூட நீங்கள் கேட்ட சலுகைகள் மறுக்கப்படலாம். என்ன இருந்தாலும் மன நிம்மதி இல்லையே என்று கவலைப்படுவீர்கள். இன்று கிழமை சனி, 7ரை சனியின் தொடக்கமாக இருக்கிறது உங்களுக்கு. எனவே சனி பகவானை ஆலயம் சென்று வழிபடுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.